வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ அந்த வீடியோல பார்க்க போறது லீடர். இந்த படம் பத்தியார் சொல்ல ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கார் மெக்கானிக்கா இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தான் படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்குமே இந்த படத்துல வச்சிருந்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். முக்கியமா லெஜண்ட் சரவணன் அவர் மேல இருந்த அந்த ட்ரோல் ஹேட் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ அதை சூப்பரா கொடுத்திருக்காரு. முக்கியமா துரை செந்தில்குமார் டேரக்டர் அவர் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமா அவர்கிட்ட இருந்து என்ன வாங்க முடியுமோ, அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கரெக்டா அவர் யூஸ் பண்ணிருக்காருன்னு கண்டிப்பா சொல்லலாம். படம் டெக்னிக்கலா நல்ல ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா படத்துக்கு மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் செம்மையாச்சுன்னு சொல்லலாம். முக்கியமா அந்த ட்ரெயின் ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. ஸ்டண்டாவே இந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேயும் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டோர் பிளாக்லாம் சூப்பரா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அதே எங்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சில ட்விஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஃபீல் கொடுக்குதா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அண்ட் அதே மாதிரி இது ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா படம் அப்படிங்கிறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த மாதிரியான படத்துக்குனே ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ல தான் படம் போயிட்டு இருக்கும். ஒரு சில விஷயம் நம்ம நினைப்போம்ல, அந்த விஷயம் இந்த படத்துலயும் நடக்கும். ஆனா அந்த விஷயத்தையும் இந்த படத்தை கொஞ்சம் டிஃபரெண்டா டீல் பண்ணிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த ட்விஸ்ட்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. பட் நான் ஒரே விஷயம் சொல்லி ஆகணும், அதை நான் சொல்லிடுறேன். லெஜண்ட் சரவணன் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த லெஜண்ட் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, அந்த ட்ரோல் ஹேட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுல, அதை அவர் ரியலைஸ் பண்ணாரு. ரியலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமோ அது சூப்பரா இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காரு. பட் இன்னுமே அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பண்ணிக்கணும். அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பெட்டரா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் வயசு இல்லை. பட் அதே மாதிரி நான் குறை சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளும் இல்லை. பட் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே இருக்கும் அப்படின்ற ஒரு சஜஷன் தான் நான் சொல்லிக்கிறேன். அவர் கண்டிப்பா ஃபியூச்சர்ல படம் நம்புறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துக்கு கம்பேர் பண்ணோம் இந்த படம்லாம் எவ்வளோ பெட்டரா இருக்கு, சூப்பரா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் அடுத்தடுத்து வர படங்களை அவர் இன்னும் சூப்பரா பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பா வந்துருச்சு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படிங்கிறது. மொத்தமா அந்த லீடர் படத்தை பொறுத்தவரை இது ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா படம். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன் பார்க்காம ஒரு என்டர்டெய்னிங் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பா தெரிச்சு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓவராலா லீடர் வாட்சபிளான படம். நீங்க ஃப்ரீயா இருந்தா தெரிச்சு போய் ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை பார்த்துங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் கதை இருக்கு. ஸோ மறக்காம நம்ம லாங் வீடியோஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி திருஷ் விஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.